ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தான் டூ அண்ட் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து குளோபல் வேரியபிள்ஸ் அண்ட் லோக்கல் வேரியபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்களேன், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒய் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வேல்யூவும் அசைன் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறது வந்து லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனுக்கு வெளியே நம்ம ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணோம்னா அது வந்து குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால் இந்த குளோபல் வேரியபிள்ஸை டைரெக்டாக நம்ம ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே கால் பண்ண முடியாது. அதேமாரி நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த லோக்கல் வேரியபிள்ஸ், அதை வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே கால் பண்ண முடியாது. ஓகே, இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னென்னா, இந்த குளோபல் வேரியபிள் இருக்குது. இந்த குளோபல் வேரியபிளை நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணணும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுக்கு பிஹெச்பியில் ஒரு வழி இருக்குது. அதாவது குளோபல் அப்படின்னு ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணலாம். குளோபல் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த நம்ம குளோபல் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் வந்து குளோபல் வேரியபிள் வந்து எக்ஸ் வேரியபிள். ஸோ எக்ஸ் போட்டுட்டு செமிகாலன் வச்சிடுறோம். இந்த லைனுக்கு என்ன உண்மையிலே அர்த்தம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு குளோபல் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த குளோபல் வேரியபிள் வந்து நான் வெளியே ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெளியே நான் ஆல்ரெடி இந்த கிரியேட் பண்ணி வச்சுருக்க அந்த குளோபல் வேரியபிளை உள்ளே யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் சிம்பிள், அவ்வளோதான். அண்ட் இதுக்கு கீழே வந்து நான் வந்து என்னுடைய லோக்கல் வேரியபிளுக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய இந்த குளோபல் வேரியபிளை கால் பண்ணுறேன். இப்போ என்னால் இது தைரியமாக கால் பண்ண முடியும். அண்ட் ஒரு கன்கனட் ஆப்ரேட்டர் ஈக்குவல், இங்கே வந்து என்னுடைய ஒய்யை ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். எக்ஸில் வந்து வேரியபிள் ஆல்ரெடி ஹலோ அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கு. நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து வேர்ல்டு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கு. நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த குளோபல் வேரியபிளை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் லைன் ஆஃப் கோட்ஸ் எழுதியிருக்கோம். இது மூலியமாக நம்மளால், இந்த லைன் மூலியமாக நம்மளால் இந்த எக்ஸ் அப்படின்ற வேரியபிளை, இந்த குளோபல் வேரியபிளை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த எக்ஸ் வேரியபிளில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி ஒய் வேரியபிளில் இருக்க இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து இந்த எக்ஸ் வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு. பட் நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அப்போ தான் இந்த 3 லைன் ஆஃப் கோட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும்தான் இந்த 3 லைனையும் நம்ம PHP எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ மை ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டேன். அண்ட் இப்போது உண்மையிலேயே இந்த எக்ஸ் வேரியபிளில் என்ன இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றத நான் பார்க்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து என்னுடைய அந்த எக்ஸ் குளோபல் வேரியபிளை நான் வந்து எக்கோ பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய வெப் ப்ரௌசரை நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ஸோ எப்படி ஒரு குளோபல் வேரியபிளை நம்ம லோக்கல் ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் அது கூட சும்மா ஜஸ்ட் கனெக்டான ஆப்ரேட்டர் அண்ட் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்து நம்மளால் குளோபல் வேரியபிள் கூட சேர்த்து நம்ம இன்ஃபர்மேஷனை வெளியே எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு குளோபல் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒரு லோக்கல் வேரியபிள். இந்த 2 வேரியபிளையும் எப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணணும் அப்படின்றத இதில் கற்றுக்கிட்டோம்.